அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ரிஷப மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால, அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்பது பொதுவாக கலத்திர காரகன், அதாவது திருமண காரகன், சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்கிரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிஷபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி என்பர்களே, ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால என்ன நடக்கும்? சுக்கிரன் யாரு? உங்க ராசிக்கு உங்க ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப ராசி அதிபதி நல்லா இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குங்கிறதன் அமைப்பு. அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறனால இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தீர்கள் அல்லவா, அந்த குழப்பத்துக்கு விடை கொடுக்கும் அல்லவா. மனசு நன்றாக இல்லை, இப்ப மனசு நன்றாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அது யார்? இந்த சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியனுங்கிறது யாரு? தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப தன்னம்பிக்கை வேண்டும் அல்லவா ஒரு மனிதனுக்கு. அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற தைரிய வீரியத்தை கொடுக்கும் அல்லவா. அதை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது குருவோடு சேர்ந்திருக்கார். கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். அதன் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் ஈடேறக்கூடிய வகையிலே இந்த சுக்கிரன் உங்களுக்கு உங்க ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரன் சூரியனோட சேர்ந்திருக்கார். அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை கிரியேட்டும். என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது? 4ஆம் இடம். ஒரு வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுக்கிரன் என்பது வாகனத்துக்கு காரகன், வீட்டுக்கு காரகன் அல்லவா. அவர் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்ட ஒரு வாகனத்தை வாங்கணும். இதுவரைக்கும் ஒரு 2 வீலர் தான் எங்கிட்ட இருந்தது. இப்போ ஒரு 4 வீலர் வாங்கணும். அது வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் வீடு வாங்கணும். ரொம்ப நாளா ஒரு இடத்தை பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் காசு இருக்கு, இடம் கிடைக்க மாட்டேங்குது, சரியான ஒரு லொக்கேஷன் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு அலைச்சல் திரிச்சலோடு இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், அதாவது 12/6 ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள நீங்கள் நினைத்தவாறு ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், அதே சமயத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் எங்க பார்க்கிறாருன்னா 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை வலுப்பெறப் போகிறது. கலத்திரக்காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் இதற்கு கடந்த சில மாதங்களாக குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பலன் இல்லாமல் திருமண தடையை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அப்போ என் கூட பிறந்தவர்கள், அதாவது என் கூட இருந்தவர்கள், என் கூட படித்தவர்கள், என்னுடைய சக நண்பர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் ஆகலை, இந்த ராகுக்கு தோஷம் இருக்கு, அந்த தோஷம், இந்த தோஷம், எத்தனையோ பரிகாரம் செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்ச, பட் திருமணம் நடக்கலையே என்று ஏக்கத்தில் இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப காரியங்கள், நீங்கள் விரும்பிய உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன்கள் அமையுங்கிறதுல
எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் பெண்களுக்கு இது உகந்தமான ஒரு நல்ல காலகட்டம். நீங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பெண்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், பெண்களுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எத்தனை அழுத்தங்கள் பிரஷர்கள் இருந்தாலும் அதை சமாளித்து தாங்கள் நினைத்த காரியத்தை செயல்பாற்றக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, அந்த சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். எந்த காலகட்டம் அப்படின்னா, இந்த மே மாதம் 27 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனுங்கிறது மனோகாரகன். அந்த மனோகாரகன் நட்சத்திரத்தில் செயலாற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு புத்துணர்ச்சியோட நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்கள், அது குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட, கவிதை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியும் புதிய உத்வேகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே சமயத்தில் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் சுக்கிரன் கலை, அழகு சம்பந்தப்பட்ட துறை, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறை, ஸோ இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு. அங்கே உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த குருங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு 11க்குரியவன், லாபஸ்தானத்தின் அதிபதி ஆக இருக்கக்கூடிய அந்த குருவுடன் அந்த சுக்கிரன் இணைந்திருக்கின்ற காலகட்டம் நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் தனத்தை பெருக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவானும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம், அந்த சுக்கிரன் ரிஷபர்மனையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, கன்சல்டிங், மார்க்கெட்டிங், டார்கெட் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், இதில் அத்தனையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும் அல்லவா, அந்த அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. குடும்பத்துக்கு பொருளாதாரம் வேணும், பணம் வேணும் அப்படின்னா வேலை இருக்கணும் அல்லவா. அப்போ வேலை இழந்தவர்கள், வேலையை ஏதாவது ஒரு வகையில் தொலைத்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கு உந்த வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் தாய் தந்தை விட்டு பிரிந்து ரொம்ப தூரமாக இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள், அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரி இருந்தவர்கள், இப்போ உங்க சொந்த ஊருக்கு வந்து தாய் தந்தையை சந்தித்து மகிழ்ச்சி தரக்கூடிய, குடும்பத்தில் உறுப்பினரோடு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறது, எந்த தன்மையில் ஆட்சி பலத்தோடு இருக்காரா, அல்லது உச்ச தன்மையோடு இருக்கா, அல்லது வர்க்கோத்தமம் பெற்றிருக்காரா, அல்லது நீசமாக உட்கார்ந்திருக்காரா, அல்லது சுக்கிரன் பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவோடு சேர்ந்திருக்காரா, ஸோ இதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம் பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.